ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு சம்மர்ஸ் vlog. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்பைசியான கிராப் செமி கிரேவி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கோல்டு அப்படின்ற பேச்சு வந்தாலே வந்து ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடி நம்ம ட்ரை பண்ணுறது இந்த டிஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக செய்ய போகிறேன். அண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்னலாம் எப்படிலாம் பண்ணி வச்சுருக்கேன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கிராப் செமி கிரேவி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸ் வந்து பட்டா இருக்குது, கிராம்பு வந்து ஒரு 6லேருந்து 7 பீஸ் இருக்குது, அண்ட் 3 இலாச்சி எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அண்ட் அந்த இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கை நிறையா கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, அண்ட் 2 டொமேட்டோஸு, அண்ட் 4 வந்து சில்லி, க்ரீன் சில்லி ஜஸ்ட்டு வந்து லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதோட வந்து ஒரு 2 அனியன்ஸ் வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு 2 டொமேட்டோஸ், மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் 2 அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கான தேவையான ஒரு கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷோட மேஜர் இன்க்ரீடியண்ட் வந்து கிராப்பு. ஸோ 1 kg கிராப் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபுல்லாக வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். அண்ட் இந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 100 ml ஆயில். நல்ல அழகாக ஒரு வைடான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து கிராப் வந்து ஃபுல்லாக முழுசாக தான் போட போகிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்ல வைடான பேன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ அது நல்ல வைடான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் நல்ல ஹீட் அந்த வாட்டர்லாம் போனதுக்கப்புறம் ஆயிலில் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதோட வந்து கருவி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஜஸ்ட் அந்த அனியன் ஃப்ரை ஆகிறதுக்காக மட்டும்தான் போடுறேன். அனியன்ஸ் வந்து ஃபுல்லி ப்ரௌன் ஆகணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆச்சுன்னா கூட போடலாம். 2 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்கும். இப்போ அனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அனியன்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் இதோட வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். டொமேட்டோ வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட வந்து அரைச்சி வச்ச அனியன் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகும். ஏன்னா இது வந்து கிரைண்ட் பண்ணதுனால அந்த ராஸ்மெல்லாம் போகணும். ஸோ அதை வந்து ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி அப்படியே அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் போட்டு அப்படி நல்லா குக் ஆகும். இது வந்து கிரேவியாக எனக்கு வேணுன்றதுனால வந்து நான் இதில் வந்து அரைச்சி கொஞ்சம் போட்டிருக்கேன். இன்கேஸ் வந்து சுக்காவாக இருக்கணும், ட்ரையாக அப்படியே வெறும் மசாலா மட்டும் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அனியன்ஸ் டொமேட்டோஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அப்படியே ஃப்ரை பண்ண மட்டுமே போதும். கொஞ்சம் செமி கிரேவினால நான் இதை வந்து அரைச்சும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் 2 minutes. இப்போ வந்து மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட வந்து இப்போது மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் இதோட வந்து நான் எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் அரைக்கணும். ஸோ அதை அரைச்சிட்டு அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் போட்டு அரைக்கிறேன்றது நான் கொஞ்சம் சொல்கிறேன். அண்ட் இதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடணும். சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அந்த அரைக்கிற கேப்பில் கொஞ்சம் குக் ஆகிட்டு அந்த அதுக்கு இந்த கிரீன் நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து இதெல்லாம் அரைக்க போகிறோம். ஸோ எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுச்சு, அந்த சோம்பு, பெப்பர், அண்ட் வந்து சீரகம்
ஃபுல்லாக இதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து இப்போ நல்லா பவுடராக வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொடுக்கணும்னு அரைக்கணும். இது வந்து சூப்பராக பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், முழுசாக இருக்கக்கூடாது. மசாலா அந்த வாட்டர் ஊற்றினா கூட நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து இந்த க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து அரைச்ச பேஸ்ட்டு இதோட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். வந்து அப்படியே கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே போட்டு வச்சுருக்கீங்களா, கலரே சூப்பராக இருக்குது. அண்ட் மேஜராக இதில் வந்து இவ்வளோ பெப்பர் ஆட் பண்ணதுக்கு வந்து கிராப் வந்து யூஸ்வலாக கோல்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இருந்தால் வந்து நம்ம எப்போயுமே வந்து கிராப் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நிறையா இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் 2 minutes நல்லா குக் ஆகும். குக் ஆனோடனே நம்ம வந்து கிராப் இதில் போடுவோம். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த ரெசிபிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஃபைனலி நம்ம கிராப் ஆட் பண்ண போகிறோம். கிராப் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மசாலா வந்து மேலே போட்டணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் மசாலா நல்லா போடும். இதெல்லாம் இப்போ போட்டுட்டு ஃபுல்லாக ஆல் டுகெதர் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு 400 ml வாட்டர் ஆட் பண்ணுவோம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு 5 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் ஆகும். இதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுவோம். யம்மி கிராப் மசாலா இஸ் ரெடி. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த ஜஸ்ட்டு அந்த கிராபுக்குள்ளெல்லாம் வந்து நல்லா மசாலா போயிருக்கான்னு ஒரு ஊற்றி பார்த்துக்கோங்க. அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சிடலாம். அப்படியே போட்டு 2 minutes நல்லா குக் ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபைனலி வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சேன். தேவையான வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஃபுல்லாக கறி லீவ்ஸ்லாம் போட்டாச்சு. அண்ட் வந்து இது ஒரு 1 minute அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி யம்மி கிராப் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஒயிட் ரைஸோட இந்த சுடு சுடாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.